ஆன்மீக ஐதீகங்கள். நெய் தேங்காய். நெய்யும் மெய்யும் சேர்த்து முடியில் நான் நிறைத்த போதினில் உய்யும் எந்த பிறவினின் தன் கலந்த போதினில். சபரிமலை வாசன் மணிகண்டன் ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் சுவாமிக்கு விசேஷமான ஒன்று நெய். நெய்யால் அபிஷேகம் செய்ய ஐயப்பன் மனம் மகிழ்ந்து வேண்டிய வரமனைத்தும் அருள்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நெய்யபிஷேக பிரியனாம் ஐயப்பனுக்கு பக்தர்கள் நெய்யை தனிப்பட்ட முறையில் எடுத்துச் செல்ல மாட்டார்கள். ஆம், கடுமையான விரதம் இருந்து தேங்காய்க்குள் பக்குவமாக நெய்யை ஊற்றி நெய் தேங்காயாகத்தான் அபிஷேகத்திற்கு வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி செல்வதும், இறைவனை தரிசிக்க 18 படி ஏறிச் சென்று வணங்கிவிட்டு அந்த தேங்காயை உடைத்து நெய்யெடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுப்பது வழக்கம். பசுநெய் கோபாலனாகிய மகாவிஷ்ணுவை நினைவுபடுத்தும். முக்கண் கொண்ட தேங்காய் சிவனை குறிப்பதாகும். இப்படி சிவன் விஷ்ணு ஆகிய இருவருடைய அருள் கதிரொளியின் சக்தியாக அவதரித்தவர் ஐயப்பன் என்பதால் நெய் தேங்காயை அவருக்கு நிவேதனம் செய்வதாக கூறப்படுகிறது. ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் தரிசனம் கிடைத்திட வேண்டும். ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா. ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சிறப்பான தத்துவம் உண்டு. நம்முடைய உடல் தேங்காயை ஒத்ததாக இருக்கிறது என்றும், தேங்காயை எப்படி நார்கள் சூழ்ந்து இருக்கின்றனவோ அதே போல மனிதனின் இதயத்தை தசைநார்கள் பல சூழ்ந்துள்ளன. தேங்காயில் உள்ள நீர் போல மனித மனதில் கலங்கலான எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களை வெளியேற்றுவதன் தத்துவமாகத்தான் தேங்காயில் உள்ள நீரை வெளியேற்றி சுத்தத்தை குறிக்கக்கூடிய பசுநெய்யை அதில் ஊற்றுகின்றனர். பின்னர் அதை அடைத்து அதை இருமுடியில் வைத்து தலையில் சுமந்து சென்று ஐயப்பனின் திருவடிக்கு சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையில் தேங்காய் நம்முடைய உடல் என்றும், தேங்காய்க்குள் விடப்பட்டிருக்கும் நெய் என்பது நம் உடலில் உள்ள உயிர் என்றும் கருதப்படுகிறது. உடலுக்குள் உயிர் போன்று தேங்காயையும் அதனுள் இருக்கிற நெய்யையும் பத்திரமாக எடுத்துச் சென்று ஐயன் ஐயப்பனின் திருவடியில் சமர்ப்பிக்க அந்த நெய்யால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் முடிந்ததும் தேங்காயை சபரிமலை ஐயப்ப சுவாமி சன்னதியில் இருக்கும் கணபதி சன்னதிக்கு எதிரே உள்ள ஹோம குண்டத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஐதீகம். இதன் மூலம் உயிரை ஐயப்பனிடமும் உடலை அக்னியிலும் சமர்ப்பிப்பதாக நம்பப்படுகிறது. நேயர்களே, ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் சமர்ப்பிப்பதால் நம் மனம் தூய்மையடைவதோடு உண்மையான பக்தியினால் ஐயப்பன் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஐயப்ப சுவாமியின் சன்னதிக்குள் செல்லும் போது அங்கு வீசும் நெய் மற்றும் தேங்காயின் மணமானது ஐயப்பனை தரிசித்த மற்றும் தரிசிக்க இருக்கும் பக்தர்களையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி உற்சாகமடைய செய்கிறது. ஐயப்பனுக்கு படைக்கப்பட்ட நெய்யானது பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. தீய சக்திகளை விரட்டக்கூடியதும் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த நெய் பிரசாதத்தை நாமும் பெற்று நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். நெய் தேங்காய்.